அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதன் உண்மைத்தன்மையை ஒரு கதையின் மூலம் நாம் காண்போமா? வாங்கள் பார்ப்போம். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு தேன் என்றால் மிகவும் பிடிக்கும். காலை, இரவு, மாலை என 3 வேளையும் ராமுவிடம், தேன் நல்லதுதான் கண்ணா, ஆனால் அதனை அளவோடு சாப்பிட்டால் மட்டும்தான் உடம்புக்கு நன்மை பயக்கும் என்று கூறுகிறாள். அம்மா, தேனை அமிர்தம் என்றுதானே சொல்வார்கள். அப்போ நாம் இந்த தேனை இன்னும் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நன்மை தானே பயக்கும். சில நாட்கள் ராமு நல்ல சுறுசுறுப்புடன் இருந்தான். விளையாட்டில் ஜெயித்தான். படிப்பிலும் நல்ல முதல் மதிப்பெண்களை எடுத்தான். ஆனால் நாளடைவில் ராமுவிற்கு வயிற்று வலி, சோர்வு, தலை சுற்றல் என தொடர்ந்து ஒவ்வொன்றாக வரத் தொடங்கியது. ராமு சோர்வுடன், அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை என்று கூற அம்மா உடனே அவனை வைத்தியரிடம் அழைத்துச் சென்றாள். ராமுவை பரிசோதித்த மருத்துவர், தேன் என்பது அமிர்தம்தான், ஆனால் அதனை அளவோடு சாப்பிட்டால் மட்டுமே ஆரோக்கியம் இருக்கும் என்று உணர்த்தினர். அப்பொழுதிருந்து ராமு தேனை அளவோடு சாப்பிட்டு முழு குணம் பெற்றான். இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அளவோடு சாப்பிட்டால் எதுவும் ஆரோக்கியமாக இருக்கும், அளவுக்கு மீறினால் அது நஞ்சாக மாறிடும் என்பதை இக்கதையின்